මරකට පැටගුණ හරි කෙලවරකට எல்ல வெள்ளவாயு வீதியில் 24வது மைல்கள் அருகில் நேற்றிரவு பேருந்து ஒன்று சுமார் 1000 அடி பள்ளத்தில் விழுந்து பாரிய விபத்துக்கு உள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 15ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 18 பேர் காயமடைந்து தியத்தலாவை, பதுளை மற்றும் பண்டாரவளை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இறந்தவர்களில் 9 பெண்களும் 6 ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். 11 ஆண்களும் 7 பெண்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 5 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்தவர்களை ஏற்றி சென்ற பேருந்து 1000 அடி பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் சிக்கிய பேருந்து தங்காளி நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. போலீசார், ராணுவம், விமானப்படை, தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 30க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் பேருந்து விபத்து நடந்த இடத்திலிருந்த மோசமான நிலைமைகள் காரணமாக அந்த குழுவை மீட்க பெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வர வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.